அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோட தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது மாலை நேரத்துக்கான வீடியோ. காலையில் போட்ட வீடியோவிலையும் பல முக்கியமான தகவல்கள் இருக்குது. தயவுசெய்து அந்த வீடியோவை பார்க்கலன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். கொல்லுங்க, இவங்களை விடாதீங்க, கொல்லுங்க அப்படின்னு பலருமே சமூக ஊடகங்களில் கோஷமிடும் சம்பவம். கம்ப்யூட்டர் சென்டரில் பிடிபட்ட வெளிநாட்டவர்கள், 16 வயது மாணவி, 22 மாணவர்கள் சேர்ந்து சீரழித்த சம்பவம். வெளிநாடு வாழ் பெற்றோர்களே, உங்களுக்கான பதிவுதான். மிக முக்கியமான தகவல். விவாகரத்தான விதவையான பெண்களுக்கு ஒழுக்கமான வாழ்க்கையை வழங்கும் திட்டம். மாநில ஏஜென்சிகளின் அமைச்சரவை. 3 வருட சிறை தண்டனை குர்ஆனை எரித்த பெண்ணுக்கு. அமீரி திவான் உத்தியோகபூர்வ தகவல். ஷேக் சாலம் அலி அல் சாலிம் அல் முபாரக் அல் சபாவின் மரணம். தேசிய மக்கள் சக்தி என்பிபி ஜேவிபி ஜனாதிபதி வேட்பாளராக அனுர் அவர்கள் வேட்புமனு தாக்கல். நாங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெற்றி பெறச் செய்வோம். ஒவ்வொரு மாகாணங்களிலிருந்தும் மாகாணம் சம்பந்தப்பட்ட சில மடையர்கள். ஏவுகணை தாக்குதல் நேற்று இரவில் இருந்து ஆரம்பமாகி உள்ளது. உக்ரைனிய இராணுவத்தால் தாக்கப்பட்டது சபோரிஷியா அணுமின் நிலையம். மாஸ்க் போட வேண்டிய சூழல் விரைவில். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். அமீரி திவானின் உத்தியோகபூர்வ தகவல். காலமானார் ஷேக் சாலம் அல் அலி சாலிம் அல் முபாரக் அல் சபாஹ். இன்றைய தினம் திங்கட்கிழமை மகரிப் தொழுகைக்கு பின் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படும். அரச குடும்பத்தவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான இரங்கல் தெரிவிக்கும் பகுதியாக குர்துபா பகுதியில் பிளாக் 1 ஷாரா 1 தெரு 1 வீட்டு இலக்கம் 5 ஆண்களுக்கு இந்த பகுதியும், பெண்களுக்கான இரங்கல் பகுதிக்காக குர்துபாவில் பிளாக் 1 தெரு 1 வீடு 17 தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஓட்டுநர்கள் யாராவது இதுக்கு போறீங்களா இருந்தால், பெண்களாக இருந்தால் கத்தா 1 ஷாரா 1 வீடு 17க்கு போங்க. ஆண்களை கூட்டிகிட்டு போகிறவங்களா இருந்தால் குர்துபாவில் பிளாக் 1 ஷாரா 1 வீட்டு இலக்கம் 5. அதே மாதிரி இன்னும் 3 நாளைக்கு இந்த பகுதியில் நிச்சயமாக டிராஃபிக் அதிகமாக இருக்கும் குர்துபா பகுதியில். அதே போல் ஜஹரா குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்டது உடனடியாக குடிநீர் வழங்கல் அதிகார சபை. அதே போல் பார்த்திங்கன்னா சுத்தமான குடிநீரை தற்போது விநியோகிச்சுட்டு இருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் அந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்றதையும் கன்ஃபார்மாக சொல்லியிருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் குடிநீருக்கு எந்த பிரச்சனையும் வராது, கலங்கள் இல்லாத சுத்தமான நீர் கிடைக்கும். بعد ما ترددت إشاعات في بعض مواقع التواصل الاجتماعي عن وجود تلوث في مياه الشرب في بعض مناطق محافظة الجهرة، أكدت وزارة الكهرباء والماء والطاقة المتجددة سلامة المياه وصلاحيتها بعد ما تم جمع وفحص عدد من عينات المياه العذبة من مختلف مناطق الجهراء. وأكدت في نفس الوقت حرصها على الصيانة الدورية للشبكة المائية لضمان جودتها. وعن سبب تغير لون الماء اللي ظهر وانتشر في صفحات التواصل الاجتماعي، ذكرت الوزارة أنها كانت تقوم بتركيب أحد وصلات المياه، مما أدى إلى اندفاع المياه ووجود نسبة ضئيلة من العكارة لفترة محدودة، لكن سرعان ما عادت المياه لطبيعتها. வெளிநாடு வாழ் தாய் தந்தையர்களே, குழந்தைகள் கேட்ட உடனே மொபைல் ஃபோன், பார்ட்டிக்கு போகிறேன், பர்த்டே பார்ட்டிக்கு போகிறேன், சுற்றுலா போகிறேன், கேட்குற டைமுக்கெல்லாம் பணம் கொடுத்து அனுப்புறீங்க தானே. சம்பவத்தை கேளுங்க. தனமல்வில பிரதேசத்தில் 16 வயது சிறுமியை 22 பாடசாலை மாணவர்கள் வன்புணர்வுக்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பில் போலீசார் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சந்தேகத்தின் பேரில் சிலரிடம் பெற்றோர்களிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முதற்கட்ட விசாரணையின் போது தான் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டதற்கு முன்பு மதுவை கட்டாயப்படுத்தி எடுத்து சென்றதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் போலீசாரிடம் கூறியுள்ளார். தான் படிக்கும் அதே பள்ளியில் படிக்கும் மாணவனை காதலித்து வந்ததாகவும், அதன் பிறகு அவருடைய பிறந்த நாளைக்காக என்னை அழைத்ததாகவும், அவருடைய வீட்டுக்கு பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்காக நான் சென்றபோது அவருடைய சக நண்பர்கள் 21 பேரும் அந்த இடத்தில் இருந்ததை அடுத்து
நாங்கள் பிறந்தநாள் பார்ட்டியை கொண்டாடிவிட்டு எனக்கு அவர்கள் மதுபானத்தை கொடுத்தார்கள். நான் குடிக்க மறுத்த போதிலும் மதுபானத்தை பலாத்காரமாக கொடுத்து விட்டார்கள். அதன் பிறகு நடந்ததுதான் இந்த கூட்டு பலாத்காரம் என்பது தெரிய வந்துள்ளது. அதனை அடுத்து இந்த மாணவி தன்னுடைய குடும்பத்தாரிடம் நடந்த சம்பவத்தை சொல்ல முயற்சிப்பதாக கூறியதை அடுத்து நாங்கள் அனைத்தையுமே வீடியோ எடுத்து வைத்திருக்கின்றோம், இதை நாங்கள் சமூக ஊடகங்களில் பரப்பி விடுவோம் என்று பயம் காட்டியதால் மாணவி தன்னுடைய வீட்டுக்கு கூட தெரியப்படுத்தாமல் தான் இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகு இது தொடர்ந்து இந்த வீடியோவை ஆதாரமாக வச்சு தொடர்ந்து இதே சம்பவம் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 1 வருட காலமாக இந்த சம்பவம் நடந்திருக்குது. கடைசியில் இந்த பெண் கர்ப்பமாகிட்டாங்க. இந்த மாணவி கர்ப்பமாகிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய பாட்டி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. தாய் தந்தையர் இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட போது திடுக்கிடும் தகவல். வைத்தியசாலையில் தான் அனுமதிச்சிருக்கிறாங்க. கடைசியாக குழந்தை பிரசவிக்கிறதுக்கு இந்த பெண்ணை வைத்தியசாலையில் அனுமதிச்சிருக்கிறாங்க. 17 வயதான இந்த குழந்தை இந்த பெண் அதுவே ஒரு குழந்தை தானே. பெண் பிரசவித்த பிறகு உடனடியாக ராகம போலீஸாருக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க வைத்தியசாலை அதிகாரிகள் போலீஸாருடன் சம்மந்தப்பட்டு பேசிய பிறகு மேலதிக விசாரணைகளில் தான் தெரிய வந்திருக்குது இந்த மாதிரியான பல சம்பவங்கள். வீடியோ வைத்து மிரட்டி தொடர்ந்தும் இந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க. அத்தனை பேரும் 22 பேரும் காதலன் உட்பட. குழந்தைகளுடைய பராமரிப்பு இப்போ ரொம்ப ரொம்ப மோசமாகிடுச்சு நாட்டில். இப்போ இந்த டிக்டாக், ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்த பிறகு நாமளே பார்க்குறோம். இப்போ நீங்கள் இந்த காட்சியில் பார்க்குறதும் நான் சில வீடியோக்கள் டிக்டாக்ல இருந்து எடுத்த வீடியோக்கள் தான். டிக்டாக்களில் போயிட்டு இப்போ க்ரோமில் நான் சர்ச் பண்ணி எடுத்த சில வீடியோக்கள் தான் இது. எல்லாமே இலங்கையில் தான், வேறு எந்த நாட்டிலையுமே இல்லை, இலங்கையில் தான். இன்றைக்கி எல்லா நாடுகள்லையுமே கலாச்சாரம்ன்றது சீர்கெட்டு போயிட்டுருக்குது. அதே போல் தாய் தந்தையர்கள், இப்போ குறிப்பாக இந்த வெளிநாடுகளில் இருக்கிற தாய் தந்தையர்கள் தான் குழந்தை பர்த்டே பார்ட்டிக்கு போகணுமா உடனே பணம் அனுப்புறது, எனக்கு ஃபோன் வேணுமா உடனே ஃபோன் வாங்கி கொடுக்குறது, பைக் வேணுமா பைக்கு, லேப்டாப் வேணுமா லேப்டாப். அது மட்டும் இல்லை வாழ்க்கை. இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தங்களுடைய குழந்தைகளுடைய நிலை என்ன அப்படின்றது தெரியாத தாய் தந்தையர்கள் இன்றைக்கி கடைசியில் உங்களுக்கும் இந்த மாதிரியான சம்பவங்களை தான் கேட்க நேரிடும். அதனால் எவ்வளவுதான் காசு பணம் உழைச்சாலும் சரி, எவ்வளவுதான் நீங்கள் பிஸியாக இருந்தாலும் சரி, குழந்தைகளை பற்றின சிந்தனைகளில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. குழந்தைகளுடைய தேவைப்பாடுகள் என்ன, அவங்க யாரோட பழகுறாங்க, எங்கே போகிறாங்க வராங்க, என்ன பண்ணுறாங்க, இதை பற்றின சிந்தனையை தயவு செய்து உங்களுக்குள்ள தொடர்ந்துமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா சிலர் இப்போ இந்த தாய் தகப்பன்கள் 100% வெளிநாட்டுக்கு வந்த பிறகு வேலைன்னு வேலையிலே பிஸியாக இருப்பாங்க. மாதம் முடிஞ்சால் பணம் அனுப்புறதை தவிர வேறு எந்த ஒரு சிந்தனையுமே இல்லை குழந்தைகளை பற்றி. இப்படி இருந்து சரி வராது. குழந்தைகளை பற்றியும் சிந்திக்கணும் அப்படின்றத தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அனைத்து குழந்தைகளையும். இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறேன், இதையும் கேளுங்க. நைஜீரியாவில் பரீட்சையில் ஃபெயில் ஆகின எல்லா மாணவிகளும் சரியான மார்க்ஸ் எடுக்கல. அவங்க பரீட்சையில் தோற்று வைத்து அவங்க தோற்று போயிட்டாங்க. அதுக்கப்புறமா பெற்றோர்களும் பாடசாலை அதிகாரிகளும் சேர்ந்து எடுத்த முடிவு என்ன தெரியுமா? இருக்கிற அத்தனை ஸ்மார்ட் ஃபோன் அவங்கள்ட்ட இருக்கிற அத்தனை ஸ்மார்ட் ஃபோனையும் கொண்டு அவங்க கையாலே கல்லை வச்சு அடித்து உடைக்க வச்சாங்க. யாருமே நீ ஸ்மார்ட் ஃபோன் பாவிக்கக்கூடாது அப்படின்னு அடித்து உடைக்க வச்சாங்க. அதான் ரணில் விக்ரமசிங்கக்கு இன்னும் போய் ஓட்டு போடுங்க, அப்போ ஃப்ரீ வைஃபை கொடுப்பாரு. அதுக்கப்புறமா இருக்கிற சீரகேடு பத்தாததுக்கு இன்னும் சீரழிஞ்சு போகும் நாடு. யோசித்து செயல்பாடுங்க. எதாக இருந்தாலும் இப்போதைய சூழலில் அரசியலை தான் மெயினாக பேச வேண்டி இருக்குது. அடுத்ததா மாநில ஏஜென்சிகளின் அமைச்சரவை விவாகரத்து செய்யப்பட்ட மற்றும் விதவையான குவைத் பெண்களுக்கு ஒழுக்கமான வாழ்க்கையை வழங்குதல் என்ற துணைப்பொருளில் சபஹால் சாலிம் பகுதிகளில் விவாகரத்து செய்யப்பட்ட மற்றும் விதவை பெண்களுக்கான அடுக்குமாடி குடியிருப்புகளில் சேவைகளை மேம்படுத்துதல் மற்றும் மீறல்களை நீக்குதல். இப்போ பார்த்தீங்கன்னா விதவையான பெண்கள், அதே மாதிரி கணவரை இழந்த விவாகரத்து பண்ணிய பெண்கள், கூடுதலாகவே குவைத்தை பொறுத்தவரையில் குவைத்தி பெண்கள் சில அனாச்சாரமான செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்றது குறிப்பாக அந்த அரசாங்கம் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. பல பார்க்கின்களில், பல அப்பார்ட்மெண்ட்களில் பலருக்குமே தெரிஞ்சிருக்கும். சில விடயங்களை கண்காணித்த பிறகு அவங்களுக்கான சரியான ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வழங்குவதற்கும் அவங்களுக்கு தேவையான சலுகைகளை வழங்கி அவர்களையும் சமுதாயத்தில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகளை குவைத்துடைய அரசு தற்போது எடுத்து வராங்க. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு தகவல், குவைத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள்
அதுவும் குர்ஆன் ஓத தெரியாதவர்கள், குறிப்பாக முஸ்லீம்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் குர்ஆன் ஓத தெரியாது இல்லையா, சிலருக்கு வந்து குர்ஆன் ஓத தெரியாமல் கூட இருக்கலாம். பீத் அல் குர்ஆன் சொசைட்டியில் A4 காகிதங்களை எரித்ததற்காக பணிப்பெண்ணுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது மேல்முறையீட்டு நீதிமன்றம். காரணம், குர்ஆன் பிரதிகளை அவர் எரித்திருக்கின்றார். ஆனால் எரித்தது வந்து குர்ஆன் தான் அப்படின்றது அவங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை முஸ்லீம் பெண்ணாக இருந்ததால் குர்ஆன் ஓத தெரிஞ்சிருக்கும் தானே ஏன் எரிச்சாங்க அப்படின்னு கூட தண்டனை வழங்கியிருக்கலாம். எது எப்படியோ, எந்த ஒரு பொருளை குப்பையில் போடுறதா இருந்தாலும் சரி, வீடுகள்லையோ அறைகள்லையோ இல்லை ஏதாவது ஒரு ஆஃபீஸ்லேயோ எந்த பொருளை வீசுகிறதா இருந்தாலும் சரி, தயவு செய்து முதல்ல சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட காட்டி கேட்டுட்டு அதுக்கப்புறமா முடிவெடுங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் மட்டும் இந்த தவறுகளை செஞ்சிடாதீங்க. கொல்லுங்க, இவங்களுக்கெல்லாம் விடவே கூடாது. இவர்களை போன்றவர்களுக்கும் மரண தண்டனை விதிக்கப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மரண தண்டனை கொடுங்க, இவங்களை வந்து கொல்லுங்க. என்னடா இப்படி கொடூரமா பதில் கொடுக்குறீங்களா, என்னதான் பிரச்சனை, என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தா உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்களும் அதே தான் சொல்லுவீங்க போல். யார் தெரியுமா, கொத்தா மாட்டியிருக்கிறாங்க ஒரு குரூப். கம்ப்யூட்டர் சென்டரில் வேலை பார்க்குறவங்க மாதிரி உள்ளே இருக்கிறாங்க. அதிகாரிகள் போய் சோதனை பண்ணி பார்த்தா இவங்க யார் தெரியுமா, சார் உங்கள் கார்டு மேலே 16 டிஜிட் நம்பர் இருக்குது, அதை சொல்லு சார், ஓடிபி வரும், அதை சொல்லு சார் சொல்லுவாங்க இல்லையா கால் பண்ணி, அந்த டீம் தான். உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்குது, உங்களுக்கு கிஃப்ட் வந்திருக்குது, வெல்கம் மப்ரூக், உங்களுக்கு வந்து 3000 தினார் பரிசு கிடச்சிருக்குது, 10,000 தினார் பரிசு கிடச்சிருக்குதுன்னெலாம் கால் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க தான் ஆளுங்க, விட்டுறாதீங்க. அவங்க தான் இது கொத்தாக பிடிபட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தனுடைய கம்ப்யூட்டர்லையும் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் பில்லியன் கணக்கில் பணத்தை சேர்த்து வச்சுருக்காங்க. அட பாவிகளா, ஊரடிச்சு உலையில் போட்டவனுங்களாடா நீங்கள். விடக்கூடாது. இவங்க மாதிரி ஆக்களெல்லாம் விடவே கூடாது. எத்தனை தொழிலாளர்கள், எத்தனை பேர் கஷ்டப்பட்ட சம்பளத்தை நோக்காமல் வந்து உருகிட்டு போயிருக்காங்க. இந்த திருட்டு பயல்களுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? அவங்க சொன்னது சரியா பிழையா? உக்ரைனிய படைகளால் குண்டு வீசி தாக்கப்பட்ட ஷபோரிஷியா அணுமின் நிலையத்தின் காட்சிகள் தற்போது. அணுமின் உற்பத்தி நிலையத்தில் குண்டுவீச்சா? நியூக்ளியர் பிளான்ட்டில் இருந்து வரக்கூடிய இந்த புகை நாடு பூரா பரவிச்சேன்னா ஒன்று இந்த மாதிரி மாஸ்க் போட்டுட்டு அலையணும். அப்படி இல்லையா அந்த காற்றை சுவாசித்தா அதுக்கப்புறமா என்னென்ன நோய் வரும்ன்றது கணிக்கவே முடியாது. உங்களுக்கே தெரியும், ஜப்பானில் இன்றைக்கு வரைக்கும் ஒரு சில மாகாணங்களில் புல் பூண்டு கூட முளைக்குதில்லை. ஏன், இன்றைக்கும் ஒரு சில மாகாணங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஊனமுற்று தான் பிறக்குது. 2ஆம் உலக யுத்தத்தில் நடந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு மறுபடியும் 3வது யுத்தம் ஒன்றுன்றது, அல்லாஹ் பாதுகாக்கட்டும் உலகத்தை. இந்த நியூக்ளியர்ன்றது மிகவும் பெரிய ஒரு ஆபத்தான ஒரு உலகத்துக்கே ஆபத்தான ஒன்றாக மாறிக்கிட்டு வருது. அல்லாஹ் போதுமானவன். பறந்தது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள். முதல் தாக்குதலை ஆரம்பித்தார்கள் லெப்னானிலிருந்து ஹிஸ்புல்லா அமைப்பு. பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய பல மாகாணங்களை நேற்று இரவுலேருந்து தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க தாக்கி முடிஞ்சதுமே, நான் காலையிலே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த நியூஸ், தாக்க போகிறாங்க அப்படின்றது. ஆனால் தாக்கின வீடியோ வந்து அதுக்கப்புறமா தான் கிடைச்சது. நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் இஸ்ரேலுடைய பல மாகாணங்களில் பறந்து விழுது. அதே மாதிரி இப்போது இஸ்ரேலியர்கள் வந்து தங்களுடைய அரசாங்கத்தை குறை கூறுறாங்க. நாட்டை எந்த ஒரு ஏவுகணையெல்லாம் தாக்க முடியாது, நாங்கள் சுற்றி வளைச்சி சரௌண்டிங்கில் பாதுகாப்பு வச்சுருக்கிறோம், எந்த ஒரு தோட்டா கூட உள்ளே நுழைய முடியாது அப்படின்னு பெருமையாக பீத்துக்கிட்டீங்க. என்ன அது இப்படி வந்து மலை மாதிரி வந்து விழுதே, ஒன்றொன்னா வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பலரும் பதட்டத்தில் இருக்கிறாங்க. இஸ்ரேலில் 24 மணித்தியாலமும் அலாம், அவசர சமிஞ்சை, என்ன சொல்லுவாங்க அதுக்கு, ஆபத்து சமிஞ்சை வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. இது எப்படியோ உலக அமைதிக்காக பிரார்த்தனை பண்ணலாம். தற்போதும் பலஸ்தீன மக்களுடைய நிலை ரொம்பவும் கவலைக்கிடமாகத்தான் இருக்குது. ஆனால் இப்போ கடைசியில் ரூட்டு வேறு மாதிரி மாறி போகுது. ஈரான், லெபனான், வேறு எந்த நாடுகளோ அல்லாஹ் தான் இருக்கிறான். ஃபைனலாக அமைச்சரை சந்தித்து விட்டார். அமைச்சரிடம் தன்னுடைய கருத்துக்களையும் தெரிவித்து ஒரு பெட்டிஷனையும் கொடுத்து விட்டார். ஜெமியாக்களில் ஊழலுக்கு எதிராக தொடர்ந்தும் குரல் கொடுத்து வந்த வழக்கறிஞர் தற்போது பொது சமூக விவகாரங்களுக்கான அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடிய பின்
இதோ அவருடைய கருத்துக்களையும் தெரிவித்தார். தற்போதைய சூழலில் ஜமியாக்களில் தொடர்ந்தும் நடக்கப்படும் ஊழல்களை குறைத்து உயர் மட்டத்தில் இருக்கும் மசரிகளை உடனடியாக தூக்கிவிட்டு குவைத்தி மயமாக்கல் திட்டத்தின் கீழ் குவைத்திகளை நிர்ணயிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கியமான கோரிக்கை. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மசரிகள்னு சொல்லும்போது நாம் அவங்கள குறை கூறலை, அவங்கள மட்டப்படுத்தலை. ஆனால் அவங்க செய்கிற வேலை மட்டமான வேலை. எத்தனையோ உயர் அதிகாரத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கி பார்த்தா பில்லியன் கணக்கில் மில்லியன் கணக்கில் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே தெரிய வந்திருக்குது. ஆன்டி கரப்ஷன் யூனிட் எத்தனையோ பேருக்கு பொடி வாரண்ட் கொடுத்துருக்குறாங்க. உயர் தரத்தில் உயர் மட்டத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி ஊழல் பெருச்சாளிகளாக இருந்தது தான் இதுக்கு முக்கியமான காரணம். இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது இந்த நபர் தான். விரைவில் ஜமியாக்களில் உயர் மட்டத்தில் குவைத்திகள் நியமிக்கப்படுவார்கள். والجمعيات التعاونية الشعب الكويتي كل الشعب الكويتي يدري شنو صاير فيها. البعض يدخلون من الحفاة العراة ويطلعون من الأثرياء، وهذا اللي احنا نشوفه من سنوات. هذه أموال مساهمين وأموال أيتام، ومن يسرقها فهو يأكل مال سحت. البعض قاعد يأكل مال سحت ومبسوط انه قاعد يأكل مال سحت. ما قدمتوا شيء. المناطق على طمام المرحوم الشكاوي كثيرة. ماذا قدمتوا للمساهمين والأيتام؟ شنو الخدمات اللي قدمتوها من بعض الجمعيات التعاونية؟ بس تقصون على الناس، تخلونهم يصوتوا لكم، يثقون فيكم. انا اقول حق الناس دير بالكم، البعض فيهم انتبه صوت، ترى يدخلك وياه نار جهنم لانه مرتشي، لانه يديره وافد. لا تغركم بعض الشهادات بخشيش. طلعت انت شفت منطقتك شنو فيها، رحت الجمعيه وشريت. ليش الاسواق الشعبيه ارخص منهم؟ اليست مدعومه من الدوله؟ இலங்கை சோசலிசிய குடியரசின் 2024 ஆண்டிற்கான ஜனாதிபதி தேர்தல். அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக தன்னுடைய நாமினேஷனை தாக்கல் செய்தார். එළබෙන ජනාධිපතිවරණය සඳහා නාමයෝජනා පත්‍රය අපි අද දින අත්සන් කරනු ලැබුවා. විශේෂයෙන්ම අපි දන්නවා මේ ජනාධිපතිවරණය තාමත් තීරණාත්මක ජනාධිපතිවරණයක්. අපේ රට විශාල අර්බුද ගණනාවක හිටපු පාලක පන්තිීන් විසින් හෙළලා තිබෙනවා. මේ අර්බුදයෙන් අපේ රටේ ජනතාවත් අපේ රටවත් මුදවා ගැනීමේ අභියෝගය ජාතික ජන බලවේගයේ බාරගන්න සූදානම්. එනිසා අද දිනේ අපි තබන ලද මේ අස්සන සහතික වශයෙන් ජයග්‍රහී අස්සනක් බවට අපිට පරිවර්තනය කළ හැකියි. මොකද අද අනෙක් කඳවුරු එක එක කණ්ඩායම් වලට බෙදිලා කැඩිලා එක එක කුණු එකතු කරන තත්වයකට පත් වී තිබෙනවා. මේ මැතිවරණ ව්‍යාපාරය ජාතික ජන බලවේගයේ අවුරුද්දකට එකහමාරකට කලින් අපි පටන් ගත්තේ. අපි තාමත් ශක්තිමත්ව සංවිධානාත්මකව මහා ජනතාව දැනුවත් කරමින් අද දක්වා මේ ගමන දියත් කරලා තිබෙනවා. අපිට තව දින මාසයකට චූටි කාලයක් වැඩියෙන් තමයි දින ඉතුරු වෙලා තිබෙන්නේ. මේ දින කීපය තුල අපිට තාමත් ශක්තිමත් ලෙස මේ මැතිවරණ ව්‍යාපාරය මෙහෙවිය හැකියි. ගම දක්වා ප්‍රබල සංවිධාන යාන්ත්‍රණයක්, ඒ වගේම සියලුම ශේෂ්ත්‍ර නියෝජනය වෙන පරිදි සංවිධාන යාන්ත්‍රණයක් සහ ජාතික ජන බලවේගය සතු ප්‍රබල කණ්ඩායමක් ඉන්නවා. ඒ නිසා මේ මැතිවරණය සාහතික වශයෙන් ජයග්‍රහණය කළ හැකි මැතිවරණයක්. ඉතින් මේ මැතිවරණයෙන් පසුව මේ රට ගොඩනැගීමේ අභියෝගයත්, අපේ රට පොහොසත් රටක් බවට පත් කරන අභියෝගයත්, ජනතාවට ලස්සන ජීවිතයක් උරුම කර දීමේ අභියෝගයත් ජාතික ජන බලවේගය බාර ගන්න සූදානම්. ඒ නිසා අද තබන ලද මේ අස්සන මේ ජනාධිපතිවරණයේ ජයග්‍රහී අස්සන බවට පත්වන බව නිසැකයි. அதை விட பெரிய காமெடி என்ன தெரியுமா? ஜனாதிபதி வேட்பாளராக இப்போ வந்திருக்கக்கூடிய காமெடி தாத்தா ரணில் விக்ரமசிங்க அவர்களை நாங்கள் ஏகபோகமாக வெளில வைப்போம். யாருன்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிறது சூஷ நாணயக்கார. அடுத்தது யாருன்னு பார்த்தா இந்த ஒவ்வொரு பிரதேசங்களையும் ஒவ்வொரு பிரதேச செயலகம் மற்றும் ஏஜி ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அந்த இதுகளுக்குரிய தலைமைத்துவங்களில் இருந்தவங்க. இவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட பிரதேசங்கள், எங்களுடைய பிரதேசங்களில் நாங்கள் உங்களை வெற்றியாளராக நாங்கள் ஆக்குவோம், உங்களுக்கு எங்களுடைய பிரதேசங்கள்லேருந்து ஏகபோகமாக வாக்குகளை பெற்றுக் கொடுப்போம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க.
யாரா நீங்களாம் ஜோக்கர்ஸ்? இவங்க சொன்னால் நம்ம ஓட்டு போட்டுருவோமா? மக்களே, சிந்திக்க வேண்டிய நேரம். உள்ளுக்குள்ளே நிறைய கருப்பாடு மேய ஆரம்பிச்சிருக்குது. எல்லாத்துக்கும் தீனி போட்டு மேய விடுறது வேறு யாரும் இல்லை, நம்ம காமெடி தாத்தா தான். ප්‍රශ්නයක් අපිට දැන තමයි අපි මේ ඇවිල්ලා මේ කටයුත්ත කරන්නේ. දැන් ඊළඟ මැච් එක ගහනකොට ගරු ජනාධිපතිතුමනි ඔබතුමාට තුන් ඉරියව්වෙන් දස්කම් දක්වන ක්‍රීඩකයෝ රාශියක් ඉන්නවා සතර දික් භාගයේ. සජ බෙට ජේපීට වැඩිය අපි කැස්බෑව දිනවල දෙනවා කියන එක මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරනවා. අධිකරු ජනාධිපතිතුමන් විශිෂ්ට ජයග්‍රහණයක් රජරටින් ලබා දෙනවා කියලා නායකයන්ගේ පොරොන්දුව සභාපතිවරු හැටියට අද දවසේ ඉදිරිපත් කරනවා. ජයවා. පාර්ලිමේන්තු මන්ත්‍රී මහින්දානන්ද අලුත්ගමගේ මහතා ප්‍රකාශ කරන්නේ ඉදිරි ජනාධිපතිවරණයේදී ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ මහතාට සහාය පළ කිරීමට එක්වන පොදු ජන පෙරමුණු කණ්ඩායම විසින් ලබන සතිය වන විට නව පක්ෂයක් ආරම්භ කිරීමට කටයුතු කරන බවයි. மனுஷ நாணயக்காரோட சம்பவத்துக்கு பிறகு உடனடியாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த அமைச்சர்கள்லாம் கட்சியிலேருந்து அங்கே இங்கே குரங்கு மாதிரி தவளை மாதிரி தாவுறாங்களோ அவங்களுக்கு அடிப்படை உறுப்பினர் பதவி மற்றும் அவர்கள் வகிக்கும் அமைச்சர் பதவியும் பறிக்கப்படும் என்று தெரிவிக்கிறாங்க. මේ අද තියෙන මේ ඩීල් දේශපාලනයේ එක එක අලුත් සන්ධාන හදිස්සිය මතුවලා තියෙනවනේ නේද? අපේ රටේ මේ ගෙම්බෝ මම හිතන්නේ පුදුමෙන් බලන් ඉන්නවා. ඒ කියන්නේ මෙහෙමත් පනින්න පුළුවන්ද කියලා. ඒක ගෙම්බෝ වගේ පනිනවා කියලා මම හිතන්නේ තවදුරටත් කියන්න බෑ. ගෙම්බෝ හැමෙම පනින්නේ නැහැ. අද ශ්‍රේෂ්ඨාධිකරණයෙන් තීන්දුවක් දුන්නා. දෙන්නෙක්ගේ පක්ෂ සමාජිකත්වය අහිමි වෙලා දැන් මොකද උනේ? දැන් ඒ දෙන්නම පාර්ලිමේන්තුවේ තවදුරටත් නැහැ. ඒක කොහොමද සිද්ධ වුනේ? නඩු දාලා තමයි ඒ තීරණය ගන්න පුළුවන් උනේ. ඔయిత වඩා පහසු නැද්ද? අපි කෙලින්ම නීතියක් ගේන්න ඕනේ. පක්ෂ මාරු කරොත් ආසනය අහිමි වෙනවා. සරලයි නේද? මේ ගෙබි වැඩ නවත්ත ගන්න පුළුවන් සරලම ක්‍රමය ඕක. අවුරුදු 2කමාරක් ගියයින් පස්සේ තමයි මේ තීන්දුව එන්නේ. ඒ අවුරුදු 2කමාර තුල කරපු හරිය මේ දෙන්න. ඒකට මොකද්ද කරන්නේ? ඒකට කවුද වග කියන්නේ? හැබැයි මහජන නියෝජිතයෙක් පත් වෙන්නේ එක පක්ෂයක් තුලින් නම් ඒ පක්ෂය මාළු වෙනකොට ආසනය හිමි විය යුතුයි. ඒක හරිම සරල දෙයක්. ඒක තමයි ප්‍රජාතන්ත්‍රවාදය කියන්නේ. ඒ නිසා අපේ ආණ්ඩුවක් තුල පක්ෂ මාරු කරොත් ආසනය හිමි වෙනවා. டீல் அரசியல்வாதி. அதில் முக்கியமான டீல் அரசியல்வாதி இந்த மனசாட்சியே இல்லாத மனுஷ நாணயமே இல்லாத காரை ஆளும் மண்டையும் பேசிகிட்டு இருந்தா, பெரிய பந்தாவாக பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ தான் கோல் வருது. கோல் வந்து காதில் கோலை வச்சு கேட்டா என்னான்னு, தம்பி பதவி விட்டு தூக்கிட்டாங்க, சீட்டு கிழிஞ்சு போச்சு, பந்தா காட்டினது போதும், இடத்த காலி பண்ணேன்னு கோலில் மெசேஜ் வந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் வேதனையே மனசுக்குள்ளே வெளியில் காட்ட முடியாமல் சிரிச்சுக்கிட்டே, நம்மளை பதவியை விட்டு தூக்கிட்டாங்கப்பா, இனி நான்லாம் உங்களுக்கு வந்து பேச மாட்டேன்ப்பா, வேறு யாராவது வருவாங்க, நல்லபடியாக போங்க அப்படின்னு சொல்லி எங்கே அனுப்புகிறாரு? இஸ்ரேலுக்கு. இத்து போனவனே. இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆயிரம் லான்ச்சர் இனிமேல் வந்து விழ போகுது, அந்த நாடு என்ன நிலைமையாக போகுதுன்னே தெரியலை. எத்தனை அப்பாவி தொழிலாளர்கள் அந்த நாட்டில் இருக்கிறவங்க, இந்தியர்கள் இலங்கையர்கள் என்ன நிலைமைக்காக போகிறாங்கன்னு தெரியல. அதுக்குள்ளே இன்னும் 10,000 பேர் அனுப்பணுமா? நல்ல பல்கான ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டாப்புல அங்கே கொண்டு போய் போட்டு எல்லாம் பேசிட்டு, நான் ஆக்கள் கொடுக்குறேன், தோட்ட வேலைக்கும் கல் மண் வெட்டுறதுக்கும் எல்லாத்துக்குமே நான் ஆக்கள் கொடுக்குறேன், எங்கள் இலங்கையில் நிறைய இளிச்சவாயனுங்க இருக்கிறானுங்க, எப்படியாவது எதையாவது ஒன்று சொல்லி மண்டையை கழுவி அனுப்பி விடுறேன் அப்படின்னு வந்திருக்காரு. ஆனால் இந்த வாட்டி எல்லாருமே விழிப்போடு இருக்கிறாங்க அப்படின்றது இவருக்கு தெரியாமல் போச்சு. கர்மாயிஸ் பூப்பராங்க இல்லையா? அதே மாதிரி இவர் செய்ய நினைத்தது, எதை விதைத்தாரோ அதையே அறுவடை செய்தார். நல்லது நினச்சிருந்தா நல்லதே நடந்திருக்கும். செஞ்சதெல்லாம் வில்லத்தனம், முளமாரித்தனம். கடைசியில் என்ன ஆகும்? இப்படித்தான் ஆகும். ஆனால் எதிர்வரும் காலம் என்னை பொறுத்த வரையில், இனி வரும் காலங்களில் தொடர்ந்தும் அரசியலை பற்றின விடயங்களை வந்து செவி மடுத்தே ஆகணும். நம்ம எல்லாரும் தெரிஞ்சு கொண்டே ஆகணும். இவ்வளோ காலம் இந்த நாட்டில் கஷ்டப்பட்டோம். சாதாரணமாக நான் சொல்கிறேன், உதாரணத்துக்கு இந்த மனுஷ நாணயக்காரன்ற பைத்தியக்காரனுக்கிட்ட இது வரைக்கும் எத்தனை தடவை நான் டைரெக்டாகவே பேசியிருக்கேன் தெரியுமா? எத்தனை மெசேஜ் போட்டிருக்கேன் தெரியுமா? எத்தனை தடவை அவனுக்கு கால் பண்ணியிருக்கேன் தெரியுமா? இந்த போனஸ் பிரச்சனையை பேசுகிறதுக்கு ஒரு தடவை கூட ஒரு ரிட்டன் பதில், ஒரு அதுக்குரிய ஒரு ஹூ கூட இல்லை. இவனையெல்லாம் வச்சு மினிஸ்டராக வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இனி வருங்காலமாவது சிந்தித்து செயல்படுவாங்கன்னு நம்புகிற இளைஞர்கள். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.